ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் இருக்கக்கூடிய புரசைவாக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக சேத்துப்பட்டுக்கு போன 3 வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் புரசைவாக்கம் திரும்பும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய புரசைவாக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியில் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ரவி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 1990ஆம் காலகட்டத்தில் ரவியினுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய மோகன் மற்றும் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் செல்வம் மற்றும் சேகர், இந்த 3 பேர்த்துக்கும் நடந்தது தாங்க. இந்த ரவி அப்படிங்கிறவர் சென்னைக்கு பூர்வீகமாக இருந்தாலும் கூட தற்போது பெங்களூர் ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1990ஆம் காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய புரசைவாக்கம் பகுதியில் தான் இந்த ரவியினுடைய அப்பாவான மோகன் அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் செல்வம் மற்றும் சேகர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 90ஆம் காலகட்டத்தில் இந்த புரசைவாக்கம் மற்றும் சேத்துப்பட்டு இந்த பகுதி எல்லாம் ஓரளவுக்கு கிராமம் மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போது தான் நிறைய பில்டிங் ஏற்றி சிட்டி மாதிரி மாறிடுச்சுங்க. மோகன் அப்படிங்கிற ரவியினுடைய அப்பாவுக்கு அந்த டைமில் ஒரு 20 வயது தோராயமாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் மோகனுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வம் மற்றும் சேகர் தாங்க. இவங்க இருவருமே மோகனுடைய வீட்டிலிருந்து ஒரு 3 வீடுகள் தள்ளி தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் 90ஆம் காலகட்டத்தில் இந்த மோகன், செல்வம் மற்றும் சேகர் இவங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதெல்லாம் விடுமுறை இருக்குதோ அப்போதெல்லாம் புரசைவாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டு அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அடிக்கடி பெட் மேட்ச் விளையாடுவதும் வழக்கங்க. பெட் மேட்ச்சில் விளையாண்டு பணம் வந்துச்சு அப்படின்னா பாக்கெட் மணிக்காக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி 90ஆம் காலகட்டத்தில் இந்த செல்வம், சேகர் மற்றும் மோகன் இந்த 3 பேர்த்துக்கும் சேத்துப்பட்டில் ஒரு பெட் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சேத்துப்பட்டு பகுதியில் தான் தன்னுடைய பள்ளி பருவ தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த சேத்துப்பட்டு டீமில் தான் இந்த 3 பேரும் இருக்காங்க. சரி, கிரிக்கெட் விளையாண்டு பந்தயத்தில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. காலையில் ஒரு 11 மணி தோராயமாக மோகன், செல்வம், சேகர் 3 பேரும் புரசைவாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலெல்லாம் பெரும்பாலும் மிதிவண்டிகள் இருப்பதே அதிசயம் தாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்நடையாக நடந்து தாங்க வந்துட்டு போவாங்க. அதற்கடுத்து இந்த 3 பேரும் சேத்துப்பட்டுல போய் அங்கே இருக்கக்கூடிய டீம் மெம்பர் மூலியமாக பெட் மேட்ச் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 டீம்களோடு விளையாண்டு கடைசியாக வின் பண்ணிடுறாங்க இந்த மோகனுடைய டீம். வின் பண்ணி மேட்ச் முடியக்கூடிய அந்த டைம் மாலை ஒரு 6 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து பந்தயம் கிட்ட விளையாடின அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் டீம் மெம்பர்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தேவையானதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய தேநீர் கடையிலையும் போய் அந்த ஒட்டுமொத்த டீமும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்த காரணத்தினால இரவு 8 மணி வரைக்கும் அந்த தேநீர் கடையிலேயே அந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் டீமும் இருந்திருக்காங்க. 8 மணிக்கு மேலே அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீமினுடைய மற்ற மெம்பர்கள் எல்லாருமே வந்து சேத்துப்பட்டை சேர்ந்தவங்க தாங்க. மோகன், செல்வம், சேகர் இந்த 3 பேரும் புரசைவாக்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துப்பட்டிலிருந்து புரசைவாக்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. புரசைவாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தோராயமாக ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதற்கடுத்து அந்த சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய தேநீர் கடையில் 8 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு புரசைவாக்கத்திற்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு லோன்லியான பிளேஸுங்க. அந்த இடம் முழுவதுமே கிராமத்து ரோடு மாதிரி தாங்க இருக்குது. 90ஆம் காலகட்டத்தில் லெஃப்ட் சைடில் இவங்க போகக்கூடிய வழிப்பாதையில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்திருக்குங்க.
அந்த ஆலமரம் பக்கத்தில் இந்த 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த செல்வம் அப்படிங்கிறவர் நேச்சுரல் கால், அதாவது ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் போறாருங்க. அந்த டைம்ல மீதம் இருக்கக்கூடிய மோகன் மற்றும் சேகர் நின்று பேசிட்டு இருக்காங்க அன்றைக்கு நடந்த பெட் மேட்சை பத்தி. கிட்டத்தட்ட 5 நிமிடம் ஆகுதுங்க, 10 நிமிடம் ஆகுது. அந்த நேச்சுரல் காலுக்காக போன செல்வம் திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. இங்கிருந்து பார்க்கும்போது கரெக்டா அந்த ஆலமரத்துக்கு அடியில் நின்று எதையோ அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க செல்வம். அப்போது மோகன் மற்றும் சேகர் செல்வம் செல்வம் அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் இந்த செல்வத்துக்கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்லைங்க. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் மற்றும் மோகன் கரெக்டா அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய செல்வத்துக்கிட்ட பக்கத்தில் நெருங்கி போறாங்க. பக்கத்தில் நெருங்கி போய் டே செல்வம் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே தான் செல்வம் இயல்பான கண்டிஷனுக்கு வர்றாருங்க. அதற்கடுத்து தன்னுடைய நண்பர்களை திரும்பி பார்த்த அடுத்தனுடைய செல்வத்தினுடைய முகம் பயம் கலந்த தோற்றத்தோடு இருந்திருக்குங்க. என்ன ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, டக்குன்னு கிளம்புங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இப்படி பயத்தோடு சொல்றாருங்க செல்வம். சரி போகும்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி அங்கிருந்து நேராக புரசைவாக்கத்தை நோக்கி வர்றாங்க. வர வரைக்குமே மோகன் மற்றும் சேகர் 2 பேரும் செல்வத்துக்கிட்ட என்னாச்சு எதை பார்த்துடா பயந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் எந்தவித பதிலும் செல்வம் சொல்லலீங்க. ஒன்றும் இல்லடா அந்த இடத்துல ஏதோ தப்பா தோணுச்சு, அதனால தான் பயந்துட்டு போலாம் சொன்ன அப்படி சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிட்டாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். கடைசியாக புரசைவாக்கத்துக்கு வந்து சேர்ந்து அவங்களுடைய வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்றைய இரவே செல்வத்தினுடைய வீட்டில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அவர் தான் அந்த ஆலமரத்துக்கு அடியில் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாரு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நடுநிசி நேரம் 1 to 2 மணி இருக்குமா. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்வத்தினுடைய அம்மாவுக்கு டக்குன்னு ஏதோ வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது பெட்ல படுத்திருந்த செல்வத்தை காணுங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆன செல்வத்தினுடைய அம்மா வந்து அவங்களுடைய கணவரையும் எழுப்புறாங்க. பையனை காண படுக்கையில் அப்படின்னு சொன்ன உடனே சரி வெளியே காண போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. நிலவாசலை விட்டு அவங்களுடைய வீட்டினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய வீடுங்க. காம்பவுண்டு சுவரோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு கிணறு மற்றும் இரட்டை தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்தொட்டியே இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய வீடு தாங்க இந்த செல்வத்தினுடைய வீடு. அதே மாதிரி செல்வத்தை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வாசப்படியில் வந்து நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஆலமரத்தில் எப்படி கீழே நின்றுட்டு அண்ணாந்து வெறிக்க பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த கிணத்தொட்டி இருக்கக்கூடிய இரட்டை தென்னை மரங்களை அண்ணாந்து பார்த்துட்டு செல்வம் பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாருங்க. அதற்கடுத்து இங்கிருந்து அவங்களுடைய அம்மா அப்பாவும் என்னடாச்சு செல்வம் சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லிங்க. இந்நாட்டுக்கு இப்படி வித்தியாசமா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா பக்கத்தில் போய் செல்வத்தினுடைய தோள்பட்டையை பிடிச்சி ஒரு குலுக்கு கொடுக்குறாருங்க. அதற்கு பின்பு செல்வம் நார்மலானாரா இல்லையே அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லிங்க. டக்குன்னு அங்கிருந்து திரும்பி நேராக ஒன்றும் பேசாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் பதிலே பேசலீங்க. படுக்கையில் படுத்துட்டாருங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு கன்ஃபியூஸ் இருந்தாலும் கூட ரெஸ்ட் ரூம் போவதற்காக வெளியே வந்திருப்பான். எதையோ பார்த்து பயந்து போய் தான் அப்படி பார்த்துருப்பான். காலையில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாம விட்டு அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு செல்வத்துக்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்வம் அந்த மாதிரி நடந்த நிகழ்வு ஞாபகமே இல்லைங்க. நான் எங்கம்மா வெளியே போய் தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. சரி விளையாட்டுத்தனமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா அதற்கு பின்பு கேள்வி கேட்கவே இல்லைங்க, விட்டுட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் இரவும் இன்னொரு பயங்கரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியலிங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு செல்வம் மற்றும் அவங்களுடைய அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரியே நடுநிசி நேரம் 1 to 2 மணி இருக்குங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய அம்மாவுக்கு மட்டும் வீட்டினுடைய காம்பவுண்ட் சைடு தானே அந்த கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த தண்ணீர் சத்தம் கேட்டு டக்குன்னு செல்வத்தினுடைய அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது எப்போதும் போல அந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு படுக்கையில் இல்லைங்க. கிணத்துக்குள்ள யாரோ குதிச்ச மாதிரி இருந்துச்சே, தன்னுடைய மகனை வேற காணமே அப்படி சொல்லிட்டு பயத்தோடு தன்னுடைய கணவரை மறுபடியும் எழுப்புறாங்க. 2 பேரும் ஓடி போய் வாசப்படியில் நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செல்வம் அப்படிங்கிறவரு கிணத்துக்கு பக்கத்திலேயே ஃபுல்லா நனைஞ்சு போயிங்க சொதன்னு அப்படியே நின்றுக்கிட்டு அழுதுட்டு இருக்காருங்க பயங்கரமா. இதை பார்த்த உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மேலவே இருக்குங்க. ஒரு 6 அடி 7 அடி இறக்கத்திலேயே தண்ணி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள செல்வம் உள்ள விழுந்து மேலே வந்து நனைஞ்சுக்கிட்டு அழுகிற மாதிரி தாங்க அந்த தோற்றம் இருக்கு. எப்படி உடம்பு முழுவதும் தண்ணீர் வந்து அப்படி சொல்லிட்டு அவசரமாக அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அழுதுகிட்டே செல்வம் வந்து பயங்கர பயத்தோடு இருக்காருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செல்வம் சொன்னதை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க பெற்றோர்கள். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இங்கே எப்படி வந்தேன்னே தெரியலமா, திடீர்னு பார்த்தா கிணத்துக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்தேன். அதற்கடுத்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க கையில் சுருட்டு வடிச்சு என்னுடைய தலைமுடி அப்படியே அந்தரமாக தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்புறதா இல்லையா அப்படி சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் அமானுஷமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் செல்வம் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிணறு வந்து சின்ன கிணறு தாங்க. வட்ட வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேரி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருளைன்னு சொல்லுவாங்க, பக்கெட்டில் தண்ணி எடுப்பதற்காக அந்த உருளை இருக்குது. மேலே வந்து ஒரு
மரம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ள உள்ள குதிச்சிட்டு அப்படின்னா கயிறு கட்டி தாங்க மேலே தூக்க முடியும். ஆனால் இந்த செல்வம் அப்படிங்கிறவரு உள்ள விழுந்து மேலே வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக அவர் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அதே நேரத்தில் கிணத்துல வரக்கூடிய அந்த பக்கெட்டை பார்க்கும்போது அது காஞ்சு போய் கிடக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் செல்வம் வந்து கிணத்துக்குள்ள விழுந்து தான் மேலே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிச்சுங்க. கயிறு இல்லாமல் செல்வம் மேலே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் யோசிச்சு பார்த்து அந்த வயசான பாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கையில் சுருட்டோடு தன்னுடைய மகனை வந்து கிணத்துக்குள்ள இருந்து மேலே தூக்கிட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட கிணத்துக்குள்ள போய் விழுந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேள்வி வருதுங்க. அதையும் செய்தது இந்த மூதாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருதுங்க. இருந்தாலும் அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேங்க, இந்த 80-90 காலகட்டத்திலாம் இந்த அமானுஷ்யங்களை ரொம்ப நம்புவாங்க. நிறைய விஷயங்கள் அங்கங்கே நடக்கும். அந்த காரணத்தினால இவங்களும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து அழுதுகிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. வீட்டுக்குள்ள வர வரைக்குமே செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிணத்துக்குள்ள நான் எப்படி வந்து விழுந்தேன்னே தெரியலமா, விழுந்ததுக்கு பின்னாடி அந்த மூதாட்டி வெளியே கொண்டு வந்து விட்டதுக்கு பின்னாடி தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அதற்கடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உடைகள்லாம் மாற்றி விட்டுட்டு திருநீரை, அதாவது அவங்களுடைய குலதெய்வம் வந்து ஐயனாருங்க, ஐயன் கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஐயன் கோவில் திருநீரை எடுத்து நெத்தியில பூசி விட்டு படுக்க வைக்கிறாங்க. விடிய விடிய அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கமே வரலைங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஒற்றை மகனை பெற்றெடுத்திருக்கோம். முன்னாடி நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நின்னா நடுநிசி நேரம். அதே மாதிரி அடுத்த நாள் இரவு இப்படி கிணத்துக்குள்ள விழுந்து ஒரு மூதாட்டியினுடைய ஆன்மா தூக்கி விட்டுச்சுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய காத்துட்டு இருந்திருக்காங்க. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு செல்வத்தை போய் தொட்டு பார்க்கும்போது நடுங்கிட்டே இருக்காருங்க. அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சுங்க. அதற்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுந்து எந்திரிச்ச காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வ கோயிலான ஐயன் கோவிலுக்கும் கூட்டு போறாங்க. மந்திரிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி வேப்பிலையை அடிச்சு மந்திரிச்சு செல்வத்தை வந்து நார்மல் படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்த அன்றைய நாள் இருந்து 2-3 நாட்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் தூங்கவே இல்லைங்க. மறுபடியும் நைட்டு நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமையே இருந்திருக்காங்க. 2-3 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்வம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. சரி, ஐயன் கோவிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு வந்த காரணத்தினால எந்தவித பிரச்சனையும் இல்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. 3வது நாள் இரவு எப்போதும் போல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்குறாங்க. அப்படி அவங்க தூங்குனதா மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. 2-3 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாத செல்வம் மறுபடியும் 3வது நாள் இரவு அதே டைம்ங்க நைட்டு நடுநிசி 1 to 2 மணி இருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ளே படுத்திருந்த அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு வெளியே ஏதோ கதறல் சத்தம் கேட்குதுங்க. என்னடா பயங்கரமான கதறல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடி வர்றாங்க. அப்போதுதான் மெயின் டோர் கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு அவசர அவசரமாக வாசப்படிக்கு வர்றாங்க. அங்கே பயங்கரமாக கேட்ட சத்தம் காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 பேர் 20 பேர் வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கு காம்பவுண்ட் பக்கத்தில் வர்றாங்க. வந்து பார்க்கும்போது செல்வத்தினுடைய பெற்றோர்கள் உட்பட எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குல்ல, வட்ட கிணறு, அந்த கிணத்தினுடைய மேலே வந்து அந்த உருளுக்காக தண்ணி போட்டு எடுப்பதற்காக உரல் மாதிரி இருக்கும்ல, அந்த உரலில் ஒரு மரம் மாதிரி இருக்குல்ல, அந்த மரத்துக்குள்ள வந்து ஒரு 2 அடி 3 அடி அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி அப்படியே கத்துறாருங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கத்துறதை பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே ஓடி வந்திருக்காங்க. அந்த டைமும் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சுதாங்க இருக்காங்க. வாசப்படியில் நின்றுட்டே செல்வம் அந்த இடத்துல கிணத்து மேட்டில் நிற்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அதில் பயந்து போன பாதி பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அலறி அடிச்சு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்க கத்திக்கிட்டே. அதற்கடுத்து தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் பையனை காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போது செல்வத்தினுடைய அப்பாவும் அம்மாவும் ஐயோ என் ஒத்த பிள்ளையை பெற்றிருக்கேன், யாராக இருந்தாலும் என் மகனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க. கதறின அடுத்த செகண்டே செல்வம் வந்து அந்த இடத்துல நிற்கிறார்ல, செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் அப்படியே தலைமுடியை பிடிச்சி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்குங்க. அந்த உருவம் காட்சியளிக்கிற மாதிரி தத்ரூபமாக காட்சியளிக்குதுங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த உருவம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்வம் இதற்கு முன்னாடி சொன்னார்ல ஒரு வயதான பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டி தாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை அப்படியே தலையோடு இழுத்து பிடிச்சி உரல் இருக்கக்கூடிய மரத்துக்கு மேலே நிற்க வைக்கிறாங்க. அந்த மூதாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது அது வேற யாரும் கிடையாதுங்க, செல்வத்தினுடைய பாட்டி தான். அதாவது அப்பாவை பெற்ற பாட்டி தாங்க. அந்த பாட்டி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி தான் தன்னுடைய பேரனான செல்வத்தை அப்படியே தலைமுடியை பிடிச்சி மேலே தூக்கிக்கிட்டு சுருட்டை வந்து கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க, காட்சி அளிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே செல்வத்தினுடைய அப்பா அம்மா நீயாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செல்வத்தை தூக்கி அப்படியே பாம்பேரிக்கு வெளியே சேஃபாக கீழே போட்டு அப்படியே காற்றில் கரையிற மாதிரி அந்த மூதாட்டியினுடைய உருவம் கரைஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட இப்போதும் கூட அந்த ஏரியா மக்கள் இந்த நிகழ்வை இன்னும் மறக்காமல் வச்சிருக்காங்களாமே தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால. அதற்கடுத்து மூதாட்டியினுடைய உருவம் மறைஞ்சு போன பிறகு செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அணைச்சிட்டாங்க அவங்களுடைய அம்மா. அந்த டைமில் தான் இவங்க இருவருக்குமே ஒரு சந்தேகம் வருதுங்க செல்வத்தினுடைய பெற்றோர்களுக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதையெல்லாம் செய்வது செல்வத்தினுடைய பாட்டியினுடைய ஆன்மா தான் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவரைக்கும் அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா மட்டும் தான் இவங்க தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. கிணத்துக்குள்ள தள்ளி விடுறது யார் அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் அந்த இடத்துல தூக்கி வைக்கிறது இந்த மூதாட்டி தான்.
ஒருவேளை உள்ள தள்ளி விடுறதும் அந்த மூதாட்டியினுடைய வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு விடிய விடிய காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறநாடி செல்வத்தை வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உடையெல்லாம் மாற்றி விட்டு படுக்க வைக்கிறாங்க. செல்வம் தூங்கவே இல்லை. அதற்கடுத்து திருநீரை, ஐயன் கோவில் திருநீரை நெத்தியில் வச்சு விட்டு அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை மடியிலேயே படுக்க வச்சுட்டு, ஒற்றை பிள்ளை இல்லை செல்லமாக வளர்த்துருக்காரு, மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டே உட்கார்ந்த மணிக்கு சாஞ்சிக்கிட்டே லைட்டாக தூங்குறாருங்க. ஒரு 4 மணி தோராயமாக அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு செல்வத்தினுடைய அப்பாவுக்கு ஒரு கனவு மாதிரி வருதுங்க. அந்த கனவு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிணத்து மேட்டில் பார்த்தா அதே செல்வத்தினுடைய பாட்டி தாங்க. அந்த மூதாட்டி சூட் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டே இவங்களுடைய அப்பா பக்கத்தில் நெருங்கி வர்றாங்க. கனவுலையே என் மகனை இப்படி கொடுமைப்படுத்துறீ அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் பண்ணலடா, பேரனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்தேன், தயவு செய்து நம்முடைய குலதெய்வ கோயிலான ஐயன் கோவிலுக்கு பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா விலகி போயிடுச்சுங்க கனவுலேருந்து மீண்டு வந்த அவங்களுடைய அப்பா டக்குன்னு அதிர்ச்சியோடு அவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நடக்கக்கூடிய காரணம் செல்வத்தினுடைய பாட்டியினுடைய ஆன்மா கிடையாது, வேறு ஏதோ காரணமாக இருக்குது. ஐயங்கோவிலுக்கு தன்னுடைய மகனை கூப்பிட்டு போக சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தினுடைய அப்பா சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஐயன் கோவிலுக்கு செல்வத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. செல்வத்தை கூட்டிகிட்டு போய் பூஜை புனஸ்காரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு செல்வத்தினுடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து இறங்குதுங்க. எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்வத்தினுடைய பாட்டியான அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா தான் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்காகமா சொந்த பேரனையே இப்படி பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண்மணியினுடைய குரலில் ஆங்காரமாக பேசுகிறாருங்க. அந்த கிளவினால தான் எனக்கு பிரச்சனை, இவனை கொல்றது மட்டும் இல்லாமல் எல்லா ஆம்பளையும் நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண்ணினுடைய குரலில் செல்வம் பேசுகிறாருங்க. அப்போதுதான் புரிஞ்சுக்குங்க, செல்வத்தினுடைய உடம்புல இறங்கக்கூடியது அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா கிடையாது, ஏதோ ஒரு இளம் பெண்ணினுடைய கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து சுதாரிச்சுக்கிட்ட பூசாரி செல்வத்தை உட்கார வச்சு ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு, நீ யாரு, எதற்காக இந்த பையனை பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த 3 பேரும் ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டு புரசை வாக்கம் வழியாக வந்துட்டு இருந்தாங்களே, ஒரு ஆலமரத்தில் வந்து செல்வம் வந்து ரெஸ்ட் ரூம் போனார்ல, அந்த ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாகவே புதர் மாதிரி தாங்க இருக்கும். இந்த செல்வத்தினுடைய உடம்பில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த கன்னி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு தாங்க இருக்காங்க. அவங்க ஒரு நாள் இரவு நேரம் கம்பெனிக்காக வேலைக்கு போயிட்டு அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு 4 குடிகாரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாலிப பசங்க இந்த பெண் அழகாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஆலமரம் பக்கத்தில் நெருங்கி வரும்போது மறைஞ்சு நின்று இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அந்த புதற்குள்ள எடுத்துகிட்டு போய் செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சு அந்த பெண்ணை வந்து சீரழித்து அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அதற்கடுத்து அந்த கன்னி பெண்ணுடைய சடலத்தை அந்த ஆலமரத்துக்கு அடியிலே போட்டு அந்த 4 வாலிபர்களும் தப்பிச்சு போயிட்டாங்க கொடூரர்கள். அடுத்த நாள் இந்த பெண்ணினுடைய சடலத்தை பார்த்து காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறையினர் வந்து இந்த பெண்ணினுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க. கற்பழிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளை தேட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4-5 நாட்களில் அந்த 4 பேர்த்தையும் காவல்துறையினர் பிடிச்சிட்டு அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த கொடூரமாக சீரழித்து இறந்து போன அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா அந்த ஆலமரத்திலேயே தாங்க தங்கஞ்சா அடைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னை சீரழித்து கெடுத்த 4 ஆண்களை பார்த்துட்டு எல்லா ஆண்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு மூர்க்கத்தனமாக அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா நினச்சிக்கிச்சுங்க. அந்த காரணத்தினால தான் உடம்பில் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய செல்வம் வந்து இதற்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட செல்வத்தையும் நான் கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஆணாக இருக்கக்கூடிய காரணத்தினால சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 4 பேர்த்தையும் நான் கொடூரமாக கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஆவேசமாக சொல்லுதுங்க. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அதனால் ஆண் வர்க்கத்தையே நான் அழிச்சே தீர்வு அப்படி சொல்லிட்டு ஆவேசத்தில் சொல்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பூசாரிக்கு புரியலிங்க. அந்த ஆலமரத்திலேயே தஞ்சம் அடைஞ்சிட்டு இந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா வந்து ஆக்ரோஷமாக இருக்கும்போது அந்த நள்ளிரவு நேரத்தில் கிரிக்கெட் விளையாண்டு வரும்போது செல்வம் வந்து ரெஸ்ட் ரூம் போனார் இல்லையா, அப்போதே பொசஸ் பண்ணிருச்சுங்க. பொசஸ் பண்ண காரணத்தினால தான் அந்த ஆலமரத்தையே பார்த்து நின்றுட்டு இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து மோகன் மற்றும் சேகர் போய் குளிக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நம்ம போலாம் சொல்லி சொன்னதற்கான காரணம் இதுதாங்க. செல்வத்தை ஆக்கிரமி இருக்க முன்னாடி அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மாவை அந்த ஆலமரத்தில் செல்வம் பார்த்துட்டு பாராட்டுருங்க. அதனால தான் இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செல்வம் வந்து தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு வந்திருக்காருங்க. ஆனால் ஆலமரத்துக்கு அடியில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போதே அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா செல்வத்தினுடைய உடம்பை ஆக்குபை பண்ணிருச்சுங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே சொல்லுதுங்க. அதற்கடுத்து அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா சொன்னது தாங்க அதிபயங்கரம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்வத்தினுடைய உடம்புல அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா ஆக்குபை பண்ணி வீட்டுக்கு வந்த காரணத்தினால 5 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன செல்வத்தினுடைய பாட்டிங்க தன்னுடைய பேரனை ஒரு கன்னி பெண்ணுடைய ஆன்மா கொல்ல பார்க்குதே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் 2 முறை 3 முறை செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த கன்னி பெண் கொல்ல பார்க்கும் போதெல்லாம் குறுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காப்பாற்றிருக்குங்க. இந்த நிகழ்வுகளையும் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா ஆக்ரோஷமாக சொல்லுதுங்க. எப்போதெல்லாம் இவனை கொல்லணும்னு நினைக்கிறனோ அப்போதெல்லாம் இவனுடைய பாட்டி அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா வந்து குறுக்கு நிற்கிது அப்படி சொல்லிட்டு அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மாவே ஒன்று விடாமல் சொல்லுதுங்க. அதற்கு பின்பு செல்வத்தினுடைய பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, குலதெய்வம் மாதிரி செல்வத்தினுடைய பாட்டி தான் வந்து
குறுக்காட்டி காப்பாத்திருக்கு. ஆனால் அதுதான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க மண்டிட்டு. அப்போதே அதற்கடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மாவை செல்வத்தினுடைய உடம்புலேருந்து நீக்கவே முடியலைங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அந்த ஐயன் கோவில் பூசாரி கருவறைக்குள்ளே போய் மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பொதுவாக குலதெய்வ கோயிலில் தான் அவங்களுடைய வம்சாவளியாக வந்த இறந்து போன பெரியவங்கெல்லாம் நம்முடைய ஆன்மாக்கள்லாம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய நூல்கள் சொல்லுதுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐயன் கோவில் கருவறையில் போய் அந்த பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மூதாட்டி செல்வத்தினுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டியினுடைய ஆன்மா சில வாக்குகளை அந்த பூசாரிக்கு சொல்லுதுங்க. கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கிறத வெளியே இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய அம்மா அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, யாருக்கிட்டயோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக கருவறைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்றாருங்க. அவங்களுடைய பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில வாக்குகளை கொடுத்து அது சொன்ன மாதிரியே செஞ்சாதான் இந்த ஆன்மாவை விளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி வந்து மறுபடியும் செல்வத்துக்கு முன்னாடி உட்காந்து பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பூஜை பண்ணிட்டு அந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிழவியினுடைய பேர் அம்சவேணிங்க. அம்சவேணி நீ வாமா உடம்புல இவளை வெளியேற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பூஜை பண்றாங்க. இப்படி பூஜை பண்ண உடனே செல்வத்தினுடைய அம்மா அப்பாவும் மிரண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆன்மா இங்க இருக்கு, அந்த இறந்து போன பாட்டியினுடைய ஆன்மாவை வர வச்சு இந்த ஆன்மா வெளியே போக சொல்றாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. சைகையில் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லிட்டு இப்படியே சொல்றாருங்க. அம்சவேணி தாயே நீ வா இவளை வெளியேற்று அப்படின்னு சொன்ன உடனே செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்கலைங்க. ஆனால் அவர் பாட்டை யாரோ பலர் அரைஞ்ச மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் உடம்பு அசைக்கிறாருங்க. அதற்கடுத்து அப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தவர் வீரியத்தோடு சத்தம் போட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த 1 செகண்ட் 2 செகண்ட்குள்ளேயே டக்குன்னு கீழே விழுந்தவர் மறுபடியும் குத்துக்கள் மாதிரி நின்றுட்டாருங்க. அதற்கடுத்து புரிஞ்சிருச்சுங்க அந்த பூசாரிக்கு அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மாவை அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா விலக்கி விட்டு பையனுடைய உடம்புல செல்வத்தினுடைய உடம்புல அந்த மூதாட்டி பாட்டியினுடைய ஆன்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும் வகையில் கீழே விழுந்து அடுத்த செகண்டே குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருந்த செல்வம் அவங்களுடைய பெற்றோர்களை பார்த்துட்டு என்ன தெரியலையா, நான் தான் உன் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தினுடைய அப்பாவை பார்த்து சொல்லுதுங்க. இப்படி சொன்ன உடனே செல்வத்தினுடைய பெற்றோர்கள் மண்டியிட்டு அப்படியே செல்வத்துக்கு முன்னாடி முறையிடுறாங்க. நீங்க வந்துட்டீங்களா, நீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரனை அந்த ஆன்மா கொண்டே போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, 5 வருடம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. வெளியே போயிட்டு பேரை வரும்போது கூடவே அந்த கன்னிப்பெண்ணை பார்த்தேன், அதனால தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நின்று தற்காத்து காப்பாற்றினேன். அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டது அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா தான். உடனே சுதாரிச்சுக்கிட்டு பேரனை நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுதுங்க. அதற்கு பின்பு எல்லா நிகழ்வுகளும் புரிஞ்சு போச்சுங்க இவங்க 2 பேர்த்துக்குமே. கடைசியாக செல்வத்தினுடைய பாட்டியினுடைய அம்மா செல்வத்தினுடைய உடம்புலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் இப்போதே பையனுடைய உடம்புலேருந்து விலகி போயிடுவேன், நான் உள்ளே இருந்து அப்படின்னா இவனுடைய உடம்பு தாக்கு பிடிக்காது, அந்த காரணத்தினால எனக்கு எப்போதுமே டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறக்கூடிய பாம்பேரி இருக்குல்ல, பாம்பேரியில் வந்து டெய்லி சுருட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா சொல்லுதுங்க. உயிரோடு இருக்கும்போது செல்வத்தினுடைய பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டடிப்பாங்களா அவங்க. அந்த கால மூதாட்டிகள்லாம் நிறைய பேர் வந்து சுருட்டடிக்கக்கூடிய வழக்கம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் செல்வத்தினுடைய பாட்டியும் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த கிணறு கூடிய பகுதியில் சுருட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூதாட்டி இறந்து 2 வருடங்கள் மட்டும்தாங்க திதி பண்ணியிருக்காங்க முறையாக. அதற்கடுத்து பண்ணவே இல்லைங்க. அதையும் வந்து அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா செல்வத்தினுடைய வாயினால் சொல்லுதுங்க. என்ன 2 வருடம் மட்டும்தான் எனக்கு பிண்டம் கொடுத்து எனக்கு பசியாத்துனீங்க, 7 வருடம் வரைக்கும், அதாவது இறந்து போன 2 வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, இன்னும் 5 வருஷம் எனக்கு விடாமல் ஒவ்வொரு வருடமும் நான் இறந்து போன நாளன்னைக்கு பிண்டம் கொடுத்து எனக்கு பசியாத்துங்க, உன்னுடைய குடும்பத்தை நான் காவலாக இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குங்க செல்வத்தினுடைய வாயினாலேயே. அதற்கடுத்து மருமகளும் செல்வத்தினுடைய அப்பாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த உடனே செல்வத்தினுடைய உடம்புலேருந்து அந்த மூதாட்டியினுடைய அம்மா விலகி போயிருக்குங்க. அதற்கு பின்பு தான் செல்வம் வந்து இயல்பான கண்டிஷனுக்கே வந்திருக்காருங்க. மறுபடியும் அந்த ஐயன் கோவில் குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது வந்து கடைசியாக அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா செல்வத்தினுடைய வாயினால சொல்லிச்சில்ல இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பூஜை பண்ணிட்டு வந்த அதற்கு பின்பு அந்த கன்னிப்பெண்ணுடைய ஆன்மா எங்கேயுமே செல்வத்தை தொந்தரவு பண்ணலைங்க, தட்டுப்படலை. அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா ஓரளவுக்கு ஒழிச்சிருச்சாட்டுருங்க அந்த குலதெய்வத்தினுடைய அருளால. அதே மாதிரி அந்த மூதாட்டியினுடைய ஆன்மா கேட்ட மாதிரியே டெய்லி நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்து மேட்டில் சுருட்டு வச்சிருவாராமங்க அவங்க அப்பா. காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா வச்ச இடத்துல அந்த சுருட்டு இருக்காதாமங்க. அப்போதெல்லாம் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா அந்த பாட்டி என்னுடைய ஆன்மா தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 5 வருடங்கள் 2 வருஷம் ஆல்ரெடி பிண்டம் கொடுத்துருந்தாங்க, அதற்கடுத்து 5 வருடங்கள் விடாமல் திதி கொடுத்தாங்களா அவங்க. 7 வருடங்கள் கழிச்சு அதற்கடுத்து வந்து அந்த சுருட்டு வைக்கிற வழக்கத்தையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவும் வந்து எதுவும் கேட்கல. அதற்கு பின்பு இப்போது வந்து அந்த வீடை வந்து இடித்து நல்ல பெரிய அளவுக்காக கட்டிட்டாங்களா, அந்த கிணத்தையெல்லாம் மூடிட்டாங்களா அவங்க, சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால.
1990ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவினுடைய நண்பரான செல்வத்துக்கு நடந்த இந்த சம்பவத்தை என்னுடைய அப்பா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். உங்களுடைய சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த சம்பவத்தை அனுப்பலாம்னு சொல்லிட்டு டைம் எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் முழுவதுமே இந்த மோகனுடைய மகனாக இருக்கக்கூடிய ரவி அப்படிங்கிற பெங்களூர் இருக்கக்கூடிய நபர் நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.